ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன டிப்ஸ்ன்னு சொல்லி முழுமையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம இது போல் மிக்ஸி ஜார்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த மாதிரி நம்ம மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணும்போது நம்ம உள்ளுக்குள்ளே வெளிப்பக்கம் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிடுவோங்க. ஆனால் மிக்ஸி ஜார் அடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நமக்கு நிறைய அழுக்கு நமக்கு படிஞ்சிருக்குங்க. அதை நம்ம ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாடியை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா வினிகர் எடுத்துருக்குங்க. இது போல் வினிகர் நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மூடி போல் மட்டும் வினிகரு அந்த மிக்ஸி ஜார் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆப்ப சோடா எடுத்துக்கலாங்க. ஒரு அரை டீஸ்பூனுக்கும் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கணுங்க. இந்த மாதிரி எல்லா பக்குவப்படுற மாதிரி நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் போல் நீங்கள் அப்படியே விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் நம்ம இது கூட நம்ம பாத்திரம் க்ளீன் பண்ணக்கூடிய விம் லிக்விட் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பழைய ப்ரஷ் எடுத்துக்கலாங்க. பழைய ப்ரஷ் எடுத்துகிட்டு அந்த மிக்ஸி ஜார் அடி உள்ளுக்குள்ளே நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நீங்கள் தேய்ச்சி கொடுங்க. எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் ப்ரஷ் வச்சு இது போல் நல்லா நம்ம தேய்ச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாடி வெளிப்பக்கம் ஒயிட்டாக இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ வெளிப்பக்கமும் க்ளீன் பண்ணியிருக்கேன், உள்ளேயும் நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேங்க. இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு மிக்ஸி ஜாடி உள்ளுக்குள்ளே அழுக்கெல்லாம் வச்சு இல்லையா, அதையெல்லாம் நமக்கு வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ பார்க்கவே நமக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போதுமே இப்போ பார்க்கும்போதுமே நமக்கு நல்லா வித்தியாசம் தெரியும் இல்லையா. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம சிங்க்கில் இருக்கிற பாத்திரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணாலுமே அந்த சிங்க் உள்ளுக்குள்ளே நம்ம அடிக்கடிக்கு பேட் ஸ்மெல் வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் கருப்பான் பூச்சி புழு பூச்சி நமக்கு வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த டிப்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் சிங்க்கு ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிங்க் உள்ளுக்குள்ளே நீங்கள் ஜல்லடை எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூனுக்கும் மட்டும் நீங்கள் சால்ட்டு எல்லா பக்கமும் இந்த மாதிரி நீங்கள் தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்ரூம் க்ளீன் பண்ணக்கூடிய நம்ம ஆர்பி கொஞ்சமாக நீங்கள் ஊற்றிட்டு ஒரு 3 சும்பு போல் லைட்டாக சூடு பண்ண தண்ணி எடுத்து நீங்கள் சிங்க் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது சிங்க்கு நமக்கு எந்த ஒரு துர்நாற்றம் இருக்காது, புழு பூச்சி நமக்கு வராது. மாதத்துக்கு 2 டைம் நீங்கள் பண்ணிங்கன்னா நமக்கு சிங்க்கு எப்போவுமே நமக்கு க்ளீனாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்கிறோம் இல்லையா, அந்த டைமில் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்டில் போண்டா இல்லை பக்கோடா முறுக்கு நம்ம ஏதாச்சும் நம்ம எண்ணெய் பொரித்து நம்ம செய்கிறோம்னா அந்த எண்ணெய் உள்ளுக்குள் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த பக்கோடா வாசனை முறுக்கு வாசனை நமக்கு எண்ணெய்க்குள்ளே இருந்துகிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி நமக்கு வாசனை வராமல் இருக்க நீங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த எண்ணெய் நமக்கு இன்னுமே நமக்கு சூடாக இருக்கும் இல்லையா, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டலுக்கு மட்டும் புளி நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு எப்போதும் போல் எண்ணெயை மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நம்ம எண்ணெய் உள்ளுக்குள்ளே எந்த ஒரு முறுக்கு வாசனை பக்கோடா வாசனை போண்டா வாசனை நமக்கு எதுவுமே இருக்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம கத்தியெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி கத்தி நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த கத்தி நமக்கு ஷார்ப்னஸ் போயிடுங்க. அந்த மாதிரி நமக்கு ஷார்ப்னஸ் போயிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியாக நம்மளே ஷார்ப் பண்ணிக்கலாங்க. அது எப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம டீ குடிக்கிற செராமிக் கப் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கப்பு எடுத்து நீங்கள் திருப்பி நீங்கள் வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை கத்திக்கு நீங்கள் சாணம் பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி நீங்கள் கத்தி வச்சு முன்னாடி பக்கம் 2 பக்கமும் நீங்கள் இந்த மாதிரி நல்லா நீங்கள் தேய்ச்சி கொடுங்க. இந்த மாதிரி நல்லா நீங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு
எப்போதும் போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கத்தி நமக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம முட்டை வேக வச்சு முட்டை ஓடு உரிக்கணும்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. முட்டை ஓடு நமக்கு உரிக்கும் போது முட்டையில் நமக்கு சேர்ந்து வந்துடுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்கும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் முட்டை ஓட உரிக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, ஒரு 2 முட்டை ஒரு 5 முட்டை நீங்கள் வேக வைக்கிறீங்கன்னா அதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணவே தேவையில்லை. கை வச்சு நீங்கள் உரிச்சு எடுத்துக்கலாங்க. அதுவே நீங்கள் அதிக குவான்டிட்டி முட்டை நீங்கள் வேக வச்சு உரிக்கணும்னு நினைக்கும் போது மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் 2 முட்டை மட்டும் வேக வச்சு இது போல் கப்புக்குள்ளே நான் சேர்த்துக்கிட்டேன். முட்டையை நான் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு சும்மா 1 செகண்ட் போல் நல்லா நீங்கள் ஷேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு நமக்கு முட்டை ஓடு உரிக்க வருங்க. நீங்கள் முட்டை ஓடு உரிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முட்டை ஓட உரிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நமக்கு முட்டை ஓடு மட்டுமே அழகாக தனியாக நமக்கு கலந்து வந்துடுங்க. அந்த முட்டை நமக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகாது. அந்த முட்டை ஓடு ஃபுல்லாகவே நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். நீங்களே பாருங்கள், ஒரு முட்டை ஃபுல்லாக உரிச்சு காமிச்சிட்டேன். இப்போ நம்ம இன்னொரு முட்டை எடுத்துக்கலாங்க. இன்னொரு முட்டை நீங்கள் எடுத்துகிட்டு அதுவுமே நீங்கள் அழகாக உரிச்சு எடுத்துக்கலாங்க. இது போல் நீங்கள் எவ்வளோ முட்டை வேணாலும் சரிங்க அழகாக உரிச்சு எடுத்துக்கலாம். முட்டை நமக்கு வேஸ்ட்டே ஆகாது. டைம் நமக்கு ரொம்பவே சேவ் ஆகும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம இந்த மாதிரி வளையல்லாம் நம்ம கையில் நம்ம போடுவோம் இல்லையா, முக்கியமாக நமக்கு வளையல் வாங்கும்போது ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா அந்த வளையல் நமக்கு கையில் போட வராதுங்க. அந்த மாதிரி நம்ம வளையல் கஷ்டப்பட்டு நம்ம கையில் போட்டாலுமே அந்த வளையல் உடஞ்சி நமக்கு கையில் ரத்தம் வரும். அப்படிலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சோப்பை போட்டு வளையல் போடுவாங்க. அந்த மாதிரி நம்ம போட்டாலுமே கை நமக்கு ரொம்ப வலி வருங்க. அந்த மாதிரி வலி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வளையல் போட இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்களே பாருங்கள், இந்த வளையல் போடும்போது எவ்வளோ சிரமமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் சிரமப்படாமல் ரொம்ப ஈஸியாக வளையல் போட இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கவர் எடுத்துக்கலாங்க. கவர் எடுத்துகிட்டு எந்த கையில் நீங்கள் வளையல் மாட்ட போகிறீங்களோ அந்த கையில் நீங்கள் இது போல் ஒரு கவர் எடுத்து நீங்கள் மாட்டிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கவரை மாட்டினதுக்கப்புறம் நம்ம வளையல் எடுத்துக்கலாங்க. நீங்கள் எவ்வளோ வளையல் நீங்கள் போட போகிறீங்களோ அவ்வளோ வளையல் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் பாருங்கள் 1/2 டசன் வளையல் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கையில் போட்டு லைட்டாக நீங்கள் தள்ளினா போதும். அந்த வளையல் ஃபுல்லாகவே கை உள்ளுக்குள்ளே அழகாக நமக்கு வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு கையை அழுத்தி வளையல் போட வேண்டிய அவசியம் இருக்காது. கை வலி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வளையல் போட கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம அரிசி வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணாலே போதும், கொஞ்ச நாட்கள் நமக்கு அரிசிக்குள்ளே வண்டு புழு பூச்சிலாம் வந்துடுங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த அரிசி வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணாலும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. எப்போவுமே நமக்கு அரிசிக்குள்ளே வண்டு புழு பூச்சி நமக்கு விழவே செய்யாது. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசி எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கலாங்க. ஒரு பிளேட் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 போல் பிரியாணி இலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 7-8 வரமிளகாய் எடுத்துருக்குங்க. இந்த 2 பொருள் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் டைரெக்டாக சேர்க்க வேணாம். இது என்ன பண்ணு நான் சொல்கிறேங்க. இது ஒரு ஓரம் நீங்கள் வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு இந்த இலை அந்த காஞ்ச மிளகா நீங்கள் ஒரு 3 நிமிஷம் மட்டும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. நம்ம வறுக்கும்போது பிரியாணி இலை வாசனை அதே போல் காஞ்ச மிளகா வாசனை நமக்கு வரும்போது கேஸ் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் பாருங்கள் பிரியாணியில் லைட்டாக கலர் மாறி இருக்குது. அதே போல் சேர்த்துருக்க வர மிளகாய் நமக்கு லைட்டாக கலர் மாறி இருக்குது. இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் இந்த பிரியாணியில் காஞ்ச மிளகா நம்ம வறுத்தோம் இல்லையா, இது ஃபுல்லாகவே நமக்கு சூடு ஆறணுங்க. இதை எடுத்து நம்ம ஒரு ஓரம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அரிசி நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ அரிசி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் அரிசி மட்டும் எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்த பிரியாணி இலையும் அந்த காஞ்ச மிளகா நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் நீங்கள் அரிசி உள்ளுக்குள் நல்லா நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் அரிசின்றதுனால கொஞ்சம் மட்டும் எடுத்துருக்கேன். இதுவே நீங்கள் அதிக அரிசி நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா ஒரு 10 போல் இலையும் ஒரு 20 போல் நீங்கள் காஞ்ச மிளகா வறுத்து நீங்கள் சேர்த்தா போதும். இந்த மாதிரி அரிசிக்குள்ளே நீங்கள் 2 பொருள் நீங்கள் அப்படியே வறுத்து
நீங்கள் சேர்க்கும்போது அந்த அரிசி நமக்கு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நீங்கள் எப்போ நீங்கள் அரிசி எடுத்தாலும் சரிங்க, அரிசி உள்ளுக்குள் நமக்கு வண்டு புழு பூச்சி வரவே செய்யாது. அவ்வளோ க்ளீனாக இருக்கும். வண்டு பூச்சி இருந்தாலுமே நமக்கு இறந்து போயிடும். நார்மலாக நீங்கள் சேர்க்கும்போது அந்தளவுக்கு நமக்கு வாசனை இருக்காது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாவும் பிரியாணியில் வறுத்து நீங்கள் சேர்க்கும்போது அவ்வளோ வாசனை வருங்க. அந்த வாசனைக்கு வண்டு புழு பூச்சி அரிசி பக்கம் எட்டியே பார்க்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.